பாமக தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி மற்றும் பொதுச் செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி உறுப்பினர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நீங்களெல்லாம் கலந்து கொண்டு வரலாறு படைக்கின்ற இந்த பொதுக்குழு எதிர்காலத்திலே வரலாற்றையே மாற்றியமைக்கின்ற பொதுக்குழுவாக அமையப் போகிறது என்று ஐயா அவர்களை நிறுவனராக மட்டுமல்ல, ஏகோபித்த முறையிலே நாங்கள் முழுமனதாக அவரை தலைவராகவும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் சொன்ன அந்த நீண்ட நேர கரவொலி இருக்கிறது, அது பல பேர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஐயாவுக்கு நிகராக நாம் யாரையுமே நினைத்து பார்த்ததில்லை. ஐயா விரலசைத்தால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஐயா விரல் அசைக்கவில்லை என்றால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களானாலும் அவர்களை ஒதுக்கி ஓரம் தள்ள தயங்க மாட்டோம் என்பதைத்தான் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 16 வகையான ஒழுங்கு நடவடிக்கை குழுவிலே அதனுடைய செய்திகளிலே நான் எல்லாவற்றையும் பற்றி பேசப் போவதில்லை. ஒரு செய்தியை மட்டும் நான் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். உடல் உயிரை வேவு பார்க்கலாமா? தெய்வத்தை பக்தன் வேவு பார்க்கலாமா? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் யாரை யார் வேவு பார்ப்பது? அமெரிக்காவிலே நிக்சன் என்ற ஒரு ஜனாதிபதி இருந்தார். அந்த நிக்சன் வாட்டர்கேட் ஊழல் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த வாட்டர்கேட் ஊழல் எப்படிப்பட்ட ஊழல் என்றால், எதிர்கட்சியினுடைய அலுவலகத்தை வேவு பார்த்தார், உழவு பார்த்தார் என்பதுதான் வாட்டர்கேட் ஊழலுடைய பிரதான குற்றச்சாட்டு. இதனால் என்ன ஆயிற்று தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி பதவியே நிக்சன் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்ற வரலாற்றை நான் சிலருக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்களை பொறுத்தளவிலே யார் யாரோ ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா சாதாரண மனிதர் அல்ல, அவர் சகாப்தம், சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை நீங்கள் எதிர்க்க நினைத்தால் அல்லது எள்ளி நகையாட நினைத்தால் அது மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, யாரிடமும் அது எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரும்பாடுபட்டு வளர்த்த மக்கள் தொலைக்காட்சியை அபகரித்துக் கொண்டு அவரையே இருட்டடிப்பு செய்தீர்களே, அதனால் என்ன நடந்தது? பொதுவாக இருக்கிற காட்சி ஊடகங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாமே இன்றைக்கு ஒரு மக்கள் தொலைக்காட்சி என்ன, மக்களுடைய அனைத்து தொலைக்காட்சிகளும் அனைத்து பத்திரிகைகளும் உங்களை பற்றி பேசுகிறது, எழுதுகிறது என்று சொல்லி உங்கள் பின்னால் நிற்பதை நீங்கள் கரவொலியின் மூலமாக மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறீர்கள். புதுச்சேரி அருகே ராமதாஸ் தலைமையில் நடைபெற்று வரும் பாமக பொதுக்குழுவில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நேரடி காட்சிகளை பார்த்தோம்.